பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க மேல ரொம்ப அன்பு வைக்கிறதுனால உங்களோடு கூட அருமையான ஆலோசனைகளை கொடுத்து உங்களை தைரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த நாள்ல கூட ஒரு பாடு, பிரச்சனை, நெருக்கம் அதை நினைத்து கலங்கி போய் இருக்கலாம். ஏன் எனக்கு இந்த பாடெல்லாம் வருது? நான் ஆண்டவருடைய பிள்ளை தானே, ஜெபம்லாம் பண்றேன், நான் கர்த்தருடையக்கு பிரியமா நடக்கதானே என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், பிறகு எனக்கு இந்த பாடெல்லாம் வரணும் அப்படின்றது நிறைய பேருடைய உள்ளத்தின் கேள்வி. ஆனா இதை குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? 1 பேதுரு 5:10 கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இந்த பாடுகள் ரொம்ப நாள் கிடையாது, கொஞ்ச காலம், ரொம்ப கொஞ்ச காலம். பிறகு இதுக்கு பயப்படணும்? நீடிய காலமா எந்த பாடுகளுமே இருப்பது இல்லை. இல்லை, அங்கே ரொம்ப காலமா நீடிய காலமா எங்களுக்கு உபத்திரம் இருக்குது, இந்த பாடு நீடிய காலமா இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க சில காரியத்தை உணர்ந்து கொள்ளணும். எதுக்காக என்று சொன்னா, இந்த பாடுகள் உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவதற்கு என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறாரு. சீர்படுத்துவது. நம்ம வாழ்க்கையில சில சீர்கேடான காரியம் இருக்கும், நமக்கே தெரியாத நம்ம செய்கிற தவறு. அதை சரிப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி நம்மளை பலப்படுத்தணும் என்பதற்காக தேவன் இந்த பாடுகளை அனுமதிக்கிறார். அது சிக்ஷை என்று நம்ம சொல்லலாம். இந்த பாடுகள் வேண்டியது அவசியம். நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதன் மூலமாய் உம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன் என்ற பக்தன் சொல்லுகிறார். என்னுடைய வாழ்க்கையில கூட நான் திரும்பி பார்க்கும்போது என் உபத்திரவம் பாடுகள் தான் என்னை சிறப்படுத்தி, சீர்படுத்தி, பலப்படுத்தினாரு. நான் எங்க தப்பு பண்றேன், என்ன மிஸ்டேக் இருக்குது, எதை சரிப்படுத்தணும், நான் இன்னும் எப்படி ஆண்டவரை சார்ந்து வாழணும், எந்தெந்த காரியத்தை விடணும், எந்தெந்த காரியத்துல ஆண்டவருடைய குணங்கள், சுபாவங்கள் நமக்குள் வரணும், இதையெல்லாம் நான் அறிந்து கொண்டது உபத்திரவங்கள், பாடுகள்ல தான். அந்த பாடு வரும்போது தான் நம்ம உட்கார்ந்து நிதானமா யோசிப்போம், ஏன் இதை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார் என்பதாய். அதன் மூலமாய் நம்முடைய குணங்கள், சுபாவங்கள் அவைகளுக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி கிறிஸ்து இயேசுவின் சுபாவம் நமக்குள்ளே உருவாகும்படி செய்வார். அதனால இந்த பாடுகள் அவசியம். பாடுகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பாடுகளை, உபத்திரவத்தை எதுக்கே வாழ்க்கையில அனுமதிச்சீரோ அந்த நோக்கம் நிறைவேறணும், என்னை சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுங்க. அந்த உபத்திரம் உடனே நீங்கிறோம். ஆண்டவர் எதற்கு அந்த உபத்திரவத்தை அனுமதிக்கிறாரோ அந்த நோக்கம் நிறைவேறினவுடன் அந்த உபத்திரவம் நீங்கி எல்லாம் காரியங்கள் மாறிவிடும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்ச காலம்தான் இந்த உபத்திரவம் என்பதாக. அதனால இந்த உபத்திரவத்தினால நம்மை பூரணப்படுத்துகிறார் ஆண்டவர். என் குணங்கள், சுபாவங்களை மாற்றி நல்ல ஒரு சுபாவ குணத்தை எனக்குள்ளே உருவாக செய்கிறார் என்பதை நீங்க விசுவாசிங்க. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில எந்த பாடு, உபத்திரம் வந்தாலும் ஆண்டவர் இதை கொண்டு ஏதோ என்னோடு பேச விரும்புகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுவேன். ஆண்டவரே, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, இந்த உபத்திரத்தின் மூலமா ஏதோ எனக்கு சொல்ல வருகிறீங்க, அது எனக்கு சொல்லுங்கன்னு நான் கேட்ட உடனே ஆண்டவர் அழகா சொல்லுவார், உனக்கு இன்னும் கொஞ்சம் பொறுமை வேணும், சாந்தம் வேணும், பாடுகளை சகிக்கிற குணம் வேணும், மன்னிக்கிற சுபாவம் வேணும், இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். அப்ப நான் சீர்பட ஒப்பு கொடுத்த உடனே அந்த உபத்திரம் அப்படியே நீங்கி விடும். ரொம்ப சிம்பிள். உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, உங்களுடைய வியாபாரத்துல, வேலை செய்கிற இடத்துல, எல்லா இடத்துலையுமே இந்த உபத்திரம், பாடு வரும்போது இந்த மாதிரி யோசித்து உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. உடனே காரியம் மாறுவதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவரே, கொஞ்ச காலம் பாடுகளுக்காக ஸ்தோத்திரம், என்னை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த உபத்திரத்தின் மூலம் என்னை பரிசுத்தப்படுத்தி, சரிப்படுத்தி, கரெக்டா வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.